ஓசூர் நகராட்சி அலுவலகத்திற்கு களப்பயணமாக வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேயர் மற்றும் ஆணையாளர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் வரி வசூலிப்பு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த களப்பயணம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக ஆசிரியர் ஸ்வர்ணா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாணவர்களுக்கு வரலாற்று மீது ஆர்வத்தை ஏற்படுத்தணும். தொன்மை வாய்ந்த இடங்கள் எல்லாமே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கலாச்சாரத்தை நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தோடு வந்திருக்கோம். நாங்கள் மாநகராட்சி பார்க்கணும் வந்தோம். எங்களுக்கு பாடத்தில் சிவிக்ஸில் தேர்தல் எப்படி நடத்தணும், எது மூலம் நடத்துகிறாங்க, அதோட பெனிஃபிட்ஸு, யார் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றலாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூல்லேயும் மாதிரி தேர்தல் நடத்தி முடித்த பிறகு அவங்களோட மேடல் என்ன, இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். மாநகராட்சியினுடைய ஆணையர் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க என்ன நடக்குதுன்றதுன்னு தெளிவாக சொன்னாங்க. எங்கள் பசங்க அதெல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக அது அமைஞ்சிருக்கு. ஊரை சேர்ந்துருக்காங்க. வெளியிலிருந்து அதை கட்டி போட்டு போட்டு அருவான இது அவங்களுடைய மனைவி கல்வியோடு இருக்குது. இவங்களுடைய மனைவி போரில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனைவியும் உடன்கட்டை இருக்காங்க. அவங்க அவங்களும் இறந்துருக்காங்க. அதனுடைய அடையாளம் தான் இது வச்சுருக்காங்க. இந்த ஊரில் கிடைச்சிருக்காங்க. இது ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன் அந்த நெடுங்கள். ஸோ இது மாதிரி இருக்கிறது பழங்காலத்தில் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரியுதா சொல்லி எனக்கு ஓகே 600 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும். இது ஒரு நெடுங்கள். இது நம்மளோட வரலாற்றை தொழிலியலை தொன்மையானது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியலனாக்கா இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஸ்டோரியை மக்கள் ஓகேவா இல்லை அப்படி வாங்கி அங்கே ஒரு பக்கத்தில் குழந்தைகள் மிக அற்புதமாக அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டை வளர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அங்கே இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கூட அங்கே இருந்தான்னு நினைக்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஆசிரியர்கள் நினைத்தால் என்று அந்த மாணவர்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பண்பையும் உணர்வையும் வளர்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கலந்து கொள்கின்ற 2வது ஆசிரியருடன் அன்பில் என்ற நிகழ்வு. முதல் நிகழ்வு திருச்சியில் நடந்தது. திருச்சியிலே ஆசிரியர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட கோரிக்கை 11 கோரிக்கையை தொகுத்து எங்களுடைய துறைக்கு அனுப்பியிருந்தார்கள். 11 குழந்தைகளுக்கு அதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த ஜூஜுவாடை அரசு உயர்நிலைப் பள்ளியானது மிக அற்புதமாக அங்கே செயலாற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு உறுதுணையாக அதனுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரொம்ப அற்புதமாக அந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கலெக்ஷன் அந்த குழந்தைய ரொம்ப அந்த காயினோட கலெக்ஷனை ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 6ஆம் வகுப்பு குழந்தைய ரொம்ப அற்புதமாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ அந்த 6ஆம் வகுப்பு குழந்தை அவ்வளோ அருமையாக பேசுகிறது என்றால் அதற்கு அடித்தளமாக பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு போதித்த கற்பித்த ஆசிரியர் பெருமக்களையே அந்த பெருமை சாரும் என்பதை நான் உங்களுக்கு அருமையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரொம்ப அழகாக அந்த நாணயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஒரு சின்ன நாணயம் இருக்கின்றது. அது சொல்லுது, சார் இதை உத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்ணுடைய அந்த முகம் தெரியும். அது அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்து அதை கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக அதை நான் பார்த்தேன். அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஆசிரியர்களுக்கு உள்ளபடியே ஹேட்ஸ் ஆஃப் தி டீச்சர்ஸ். ரொம்ப அழகாக அதை நீங்கள் அந்த குழந்தைகளை நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கீர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் அந்த நாணயத்தை பற்றி ஒவ்வொன்றாக இங்கே எடுத்து சொன்ன அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.